ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தங்கமயில் ஜுவல்லரியில் வந்து கோல்டு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இதில் வந்து பில் கேல்குலேஷன், இதில் வந்து நம்ம எப்படி சேமிச்சா நமக்கு லாபம் அப்படின்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து லாஸ்ட்டு வந்து நான் அக்ஷய தீதிக்கு வந்து எப்படி வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் தெரியாதவங்க அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் வந்து அடுத்த வருஷம் அக்ஷய தீதி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் வருது. நீங்கள் வந்து ஏப்ரல் பிளான் பண்ணுறீங்க, அந்த டைமில் வந்து நம்மளால் கோல்டு வாங்க முடியாதுன்னு நினைக்கிறோம். இப்போத்துலேருந்தே தங்கமயிலில் வந்து 100 ருபீஸ்லேருந்து வந்து கோல்டை வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இதில் வந்து பெனிஃபிட்டாக வந்து நமக்கு வந்து 5% வரும். அப் டு வந்து அவங்க வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் தராங்க. அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து கோல்டு காயின் வந்து நம்ம வாங்கலான்ட்டு என்னோடய பிளானில் வந்து நான் போன வருஷம் போட்டிருந்து இந்த வருஷம் வந்து நான் ப்ரொசீட் பண்ணி அதை வாங்கிக்கிட்டேன். நீங்கள் இதே மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை பிளான் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் 2026 ஏப்ரல் வருதுன்னா நீங்கள் இந்த வருஷமே வந்து மே ஆர் ஜூன் வந்து நீங்கள் பிளான் பண்ணி சீட்டு போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மே போட்டிங்கன்னா வந்து மார்ச் ஆர் ஏப்ரல் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 11 மந்த்ஸ் முடிகிறதுக்கும் நீங்கள் வாங்குறதுக்கும் அது கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து ஓப்பன் பண்ணணும், எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எண்டு ஸ்க்ரீன்லையும் தரேன். இப்போ மேலே வர ஐக்கான்லேயும் தரேன். இது மாதிரி தான் இருக்கும். அந்த டெய்லியும் காமிக்கிற பாருங்கள். இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா போடுங்க. இதை வந்து எப்படி ரெடக்ஷன் பண்ணுறது, தென் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறது, இனிமேல் ஃப்யூச்சர் இப்போ வாங்க போகிறவங்களுக்கு பில் கேல்குலேஷன் வந்து அவங்க ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. பில் வந்து நிறைய கேல்குலேஷன் வந்து நமக்கு எப்படி போடுறாங்கன்னே நமக்கு தெரியல. அதை பற்றி தான் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா எப்படிலாம் வாங்கலாம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கிராம்ஸ் வந்து நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும், அது மாதிரின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் தரேன், இல்லைனா வந்து நோட்லேயும் காமிச்சிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. சேவ் பண்ண கிராம் நான் வந்து சேவ் பண்ணது பார்த்திங்கன்னா 3.918 கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். பெனிஃபிட்டாக எனக்கு ஆட் ஆனது வந்து 0.129 கிராம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்குது. ஆவரேஜ் ரேட் பார்த்திங்கன்னா 7045. இது வந்து என்னுடைய டிஸ்பிளேயில் வருது. அதை தான் நான் நோட்டில் எழுதியிருக்கிறேன். இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாவே எனக்கு 4.35 கிராம்ஸ் வந்து எனக்கு வந்து ஆட் ஆகிருக்குது. ஆனால் வந்து அவங்க பெனிஃபிட்ஸை வந்து நமக்கு வந்து கிராமாக கொடுக்குறதில்ல, இதை வந்து அமௌண்ட்டாக கன்வே பண்ணுறாங்க. இப்போ முதல்ல வந்து கிராமாக கொடுத்துட்டு இருந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து இதை வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து அமௌண்ட்டாக வந்து இந்த பெனிஃபிட்ஸை வந்து கொடுத்துட்றாங்க. நான் ஜாயின் பண்ண டேட் பார்த்திங்கன்னா 10/5/2024 ஜாயின் பண்ணேன். எண்டு டேட் பார்த்திங்கன்னா 5/4/2025. இந்த அக்ஷய தீதிக்கு ப்ரீவியஸாகவே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அக்ஷய தீதி அன்றைக்கி போய் வாங்க முடியாது, அது இல்லாமல் நம்மளால் போக முடியாது. சரி, ஸ்கீம் முடிஞ்சிச்சு, கோல்டு ரேட் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தனால நான் போய் சடனாக வாங்கிட்டு வந்துட்டேன். நான் பர்ச்சேஸ் பண்ண அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 8745 ரூபா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த பில் கேட்பீங்க. பில் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டஃப் தான். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு நோட்டில் சொன்னால் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் நோட்டில் வந்து அப்படியே வந்து கன்வே பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய டோட்டல் அமௌண்ட் வந்து நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ அமௌண்ட் 27,630 ரூபா வந்து எனக்கு ஆட் ஆகிருக்குது. இந்த பெனிஃபிட்ஸை வந்து வேல்யூவாக எடுத்துக்கிறேன். இந்த 0.129 வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு இன்டூ பண்ணிங்கன்னா அப்படியே வேல்யூவாக எடுத்துக்கிட்டால் 1136 வந்து நமக்கு வந்து ஆட் ஆகுது. அப்போ டோட்டலாக எனக்கு வந்து 28,872 நான் கட்டின அமௌண்ட்டு ப்ளஸ் எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா 28,872. நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்பில் நீங்கள் வந்து சேர்த்துருக்கிற கிராம்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய கிராம்ஸ் நோட் பண்ணி பெனிஃபிட்ஸு ஆவரேஜ் ரேட் அதை போட்டு நீங்கள் கேல்குலேஷன் பண்ண ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து 4 கிராம்ஸ் தான் எடுக்க போகிறேன், அதுக்கு மேலே எடுக்கலன்றதுக்காக நான் டிசைட் பண்ணிட்டேன். அதனால் வந்து இதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4 கிராம்ஸ்க்குள்ளே வாங்க போகிறீங்களா, இல்லை 4 கிராம்ஸ்க்கு மேலே வாங்க போகிறீங்களா, இல்லைனா 1 கிராம் வாங்க போகிறீங்களா, அவங்கவுங்க இஷ்டம். இது வந்து 1 கிராம் 2 கிராம் உங்களுடைய இது. நான் 4 கிராம்ஸ் வச்சு கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்ட்டு டார்கெட் பண்ணேன். நான் இதுக்கு மேலே நான் சேர்த்துருந்தேன்னா எனக்கு வந்து 4 கிராம்ஸ் நீங்கள் எடுக்கக்கூடாது, 5 கிராம்ஸாக போயிடணும் அப்படின்வாங்க. அப்போ 4 கிராம்ஸ் ஒரு காயினும் 1 கிராம் ஒரு காயினும் வந்து அப்போ 1 கிராமுக்கு வந்து 3% வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் 4 கிராம்ஸ்க்கு மேலே எடுத்திங்கன்னா வந்து 2% அப்படின்ட்டு, அதனால் நான் 4 கிராம்ஸ் புள்ளியே நிறுத்திட்டேன். 3.918. இப்போ நீங்கள் சேர்த்துட்டு வரீங்க. இதில் வந்து நம்ம எவ்வளோ கிராம்ஸ் எடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணி நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இதை விட அதிகமாக நீங்கள் போயிடாதீங்க. நான் வந்து 4 கூட நான் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து 4க்கு மேலே மட்டும் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வந்து 2 கிராம்ஸ் எடுக்கணும்னா 2க்கு பிலோவே 1.99 வரைக்கும் கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கிராம்ஸ்க்கு மேலே போயிட்டிங்கன்னா 2.8 2.5 அதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா உங்களை மறுபடியும் அகைன் வந்து அவங்க வந்து 0.5% வந்து மில்லிகிராம்ஸ் வந்து வாங்க வைப்பாங்க. அதனால் வந்து சேர்ந்துருக்கிற கிராமுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க. இப்போ 4னா நான் 3 சில்லறை தான் வச்சுருக்கேன். அது மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு பிஃபோரான ஃபிகர்லேயே வந்து நிறுத்திட்டு
அதுக்கேற்ற மாதிரி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, வேஸ்டேஜ் வந்து எல்லாத்துக்குமே நம்ம தான் இதில் பே பண்ணணும். காயினுக்கு ஏற்ற மாதிரி வேஸ்டேஜ் இப்போ வந்து 4 கிராம்ஸ்க்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து 2%, இப்போ 500 மில்லிகிராம்ஸ்க்கு வந்து 4% அந்த மாதிரி தான் தராங்க. ஒரு இதுக்குமே ஒரு வேஸ்டேஜ் வந்து அவங்க வந்து கேல்குலேட் கொடுக்குறாங்க. அதை வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்க்காதவங்க இதுக்கு பிஃபோரான வீடியோஸில் வந்து பாருங்கள். இப்போ வந்து இது எனக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது கேல்குலேஷனோட பார்த்துடலாம். இப்போ வந்து நான் பார்த்த கிராம் வந்து எனக்கு வந்து 4.01 கிராம் வந்து நான் பார்த்துருக்குறேன். அதை வந்து 2% அவங்க வேஸ்டேஜ் தராங்க. இந்த வேஸ்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் நம்ம பே பண்ண வேண்டியதான். ஏன்னா வந்து டிஜிகோல்டில் வந்து எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே நம்ம தான் வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும். அப்போ வந்து 0.08 கிராம்ஸ்க்கு வந்து 2% அதை வந்து நான் பேர் பண்ணிக்கணும். அப்போ அன்றைக்கி ரேட் 8745 ரூபா. அந்த ரேட்டுக்கு வந்து இந்த 0.08 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 701.3 701 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வேஸ்டேஜ்க்கு மட்டும் கட்ட வேண்டிய அமௌண்ட். எக்ஸ்ட்ரா வெயிட் வந்து நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 0.092 வந்து எக்ஸ்ட்ரா கிராமாக எடுத்துருக்கிறேன். எக்ஸ்ட்ரா கிராமுக்கும் அன்றைக்கி ரேட் போட்டிங்கன்னா 787. இப்போ வந்து வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து 2% கட்டுறோம், நான் எக்ஸ்ட்ரா வாங்கின அமௌண்ட்டையும் கட்டுறேன். இப்போ டோட்டலாக எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் சேர்ந்துருக்குது. நான் வந்து 27,736 வந்து நான் அமௌண்ட்டாக வந்து சேர்த்துருக்குறேன். ஏன்னா வந்து நான் வந்து அப்பப்போ அந்த 100 200 அந்த மாதிரி போட்ட காசே வந்து 27,000 வந்து நான் சேர்த்துருக்குறேன். ஹால்மார்க் சார்ஜஸ் வந்து 45 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணணும். ஹால்மார்க் சார்ஜஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சீல் இருக்கிற இதுக்கு மட்டும் பிலோ 2க்குள்ளே இருக்கிறதுக்கு சீல் இல்லை. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன், பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா டிஸ்பிளேயில் வந்து நான் காமிக்கிறேன். ஹால்மார்க் இல்லாததுக்கு வந்து அவங்க வந்து ஹால்மார்க் சார்ஜஸ் போடுறது இல்லை. நீங்கள் வாங்க போகிற நகைக்கு வந்து நீங்கள் ஹால்மார்க் கூட வேணும்னா அவங்க வந்து ஹால்மார்க் சார்ஜஸ் பண்ணுறாங்க. 1 கிராமுக்கு பிலோ இருக்கிறதுக்கு எதுக்குமே வந்து அவங்க ஹால்மார்க் வந்து போடுறதில்ல. தென் பார்த்திங்கன்னா நான் இதை டோட்டல் இது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு வேஸ்டேஜ் நான் சேர்த்துருக்குற அமௌண்ட்டு ஹால்மார்க் இது எல்லாமே சேர்த்தா 29,269 ரூபா வருது. எனக்கு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 1136. இது ரெண்டுத்தையும் வந்து இதை வந்து லெஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து சேர்த்த ஆட் ஆன அமௌண்ட் இந்த பெனிஃபிட் வந்து லெஸ் பண்ணிங்கன்னா வந்து 28,133 ரூபா வருது ஓவரால். இதில் வந்து 3% ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணணும். 849 ரூபா வந்து ஜிஎஸ்டி வருது. இந்த ஜிஎஸ்டி ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா வந்து 28,977 ரூபா வருது. இப்போ வந்து இந்த கேல்குலேஷன் தான் இவங்க கொடுத்த ஃபிகர்லேயும் வருது 28,970. ஏன்னா வந்து இதில் சொன்னான்னா அவங்க வந்து ஜிஎஸ்டி எடுக்கிறாங்க, லெஸ் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஓவரால் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. இதை பார்த்து வந்து நம்மளாலே வந்து கேல்குலேஷன் போடுறதுக்கு டஃப்பாக தான் இருக்குது. நீங்கள் வந்து கேல்குலேஷன் வந்து இந்த மாதிரி போடுங்க. நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் எடுத்துருக்கிறீங்க, அது இல்லாமல் உங்களுக்கு அமௌண்ட் கிராம் வந்து எவ்வளோ சேர்ந்துருக்குது, அது ரெண்டுத்தையும் வந்து பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிராம் வந்து சேர்ந்துருந்தீங்கன்னா அதை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டு அதோடைய வெயிட் அன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்னவோ அதை போட்டுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற பொருளுக்கு வந்து எவ்வளோ வேஸ்டேஜோ அந்த வேஸ்டேஜ் கேல்குலேஷன் பண்ணியிருக்கோங்க. இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் போட்டுக்கோங்க. ஹால்மார்க் சார்ஜஸ் ஒரு 45. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு பெனிஃபிட்டாக ஆனதை வந்து இதில் வந்து லெஸ் பண்ணிக்கோங்க. லெஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து வர ஃபிகர் வந்து 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அமௌண்ட் வந்துடுது. இப்படி தான் பேசிக்காக வந்து இப்படி தான் அவங்க கேல்குலேஷன் கொண்டு வராங்க. ஆனால் வந்து இந்த டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வேணாம். அவங்க வந்து இனிமேல் வந்து பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த பில்லிங் மட்டும் எனக்கு வந்து டிஸப்பாயின்மெண்ட் தான். பில்லிங் வந்து ரொம்ப வந்து சொதப்புற மாதிரி எனக்கு தோணுது. என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி வந்து அமௌண்ட் வருது. இப்போ வந்து இது எனக்கு லாஸா இல்லைன்னா ப்ராஃபிட்டா அப்படின்னு பார்த்தா நான் சேர்த்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 27,000. நான் கையிலேருந்து என்னுடைய அமௌண்ட் எல்லாமே சேர்த்து 28,977 போட்டிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி அப்ராச்மெண்ட்டாக ஒரு ரேட் வந்து 9,000 அப்படின்ற மாதிரி கோல்டு ரேட் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 4 கிராம்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 36,000 வந்து நான் ஜஸ்ட் இப்போ நான் கையிலேருந்து காசு கொடுத்து வாங்குறது கோல்டு ரேட் மட்டும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இல்லாமல் இதை வந்து நான் வந்து 28,977 ரூபாய்க்கே நான் வந்து முடிச்சிருக்கிறேன். அப்போ ஃபைனலாக எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,023 ரூபா எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. தங்கமயிலில் வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா வந்து டிஜிகோல்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் தான். ஏன்னா வந்து சின்னதாக கையில் கிடைக்கிற காசை வந்து நம்ம சிறுக சேர்த்து வச்சுக்கிட்டே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கோல்டு வாங்கணும். ஒரு வருஷத்தில் வந்து நமக்கு டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்மளாலே இதை முடியும் அப்படின்னு நினச்சி இதை வாங்குறதுனா இப்போ நானே இந்த 4 கிராம் வாங்கினது எங்கள் வீட்டிலேயே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியம் தான். எப்படி நீங்கள் சேர்த்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி உங்கள் வீட்டில் உங்களுக்கு கிடைக்கிற காசில் உங்களுக்கு மிச்சம் பிடிக்கிற காசில் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் நெக்ஸ்ட் அக்ஷய திதிக்கு உங்களால் வாங்க முடியும். அது இல்லாமல் வந்து ரெஃபரன்ஸ் கோட் வச்சு நீங்கள் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்றத நான் சைடில் தரேன். அதை வந்து பாருங்கள்.
அது எப்படின்னா நம்மளுடைய ஆப்பில் சைடில் இருக்கிற ஆப்ஷன் வந்து நான் ரெஃபரன்ஸ் கூட வந்து நான் வந்து இந்த வீடியோவோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும் போது பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது வந்து 100 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணும் போது ரெஃபரன்ஸ் வந்து அவங்க ஐடியிலேருந்து நம்ம போடும்போது, ஏன்னா அது ரெஃபரன்ஸ் கூட அந்த மாதிரி நம்ம எதுவுமே என்டர் பண்ண தேவையில்லை. அந்த லிங்க்லேருந்து உங்கள் ஆப் வந்து ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகி நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் போட்டிங்கன்னா 100 ருபீஸ் ரெஃபர் டு எயின் வருது. இப்படி தான். ஏன்னா வந்து நான் கூட நினச்சேன் ஃபஸ்ட்டு இந்த நம்பரை வந்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும், இந்த கோடை வந்து என்ட்ரி பண்ணணும். அந்த கோடு ஆப்ஷன் என்ட்ரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா வந்து அதே லிங்க்லேருந்து நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் பேமெண்ட் போடும்போது ரெஃபர் டு எயினுக்கு 100 ருபீஸ் பேமெண்ட் வருது. இது வந்து ப்ரூஃப் தான். இது நானே பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தா கூட வந்து 100 ருபீஸ் வந்து உங்களுக்கு கெயின் தான். அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 ருபீஸ் வந்து உங்களுக்கு கிராமாகவே ஆட் ஆகிட்டே வந்துடும். இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தங்கமயிலில் எனக்கு இது ப்ராஃபிட் தான். நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட் அப்படி இப்படி சொல்லலாம். என்னை பொறுத்தவரைக்கும் ஓவரால் வந்து ஓகே. அது இல்லாமல் நான் வந்து பார்த்த ஜுவல்லரி வந்து வேஸ்டேஜ் அதிகம், அதையும் நான் சொல்லிடுறேன். சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கூட வந்து அவங்க இந்த 18, 17 அதுக்கு மேலே தான் இருக்குது தவிர அதுக்கு பிலோ இல்லை. ஒரு ரிங் எடுத்தால் கூட வந்து 16% இருந்துச்சு. நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க வாங்கும் போதே நம்ம என்ன வாங்க போகிறோம், காயின் வாங்க போகிறோமா இல்லை ஜுவல்லரி வாங்க போகிறோமா, டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கிராம்ஸை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்டாக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் யார் யார் அக்ஷய தீதிக்கு என்னென்ன வாங்கியிருந்தீங்க, உங்களுக்கு வந்து அது வந்து லாபமாக இருந்துச்சா, இப்போ ஆஃபர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு வந்து அது மோட்டிவேட்டாக கூட இருக்கும், நம்மளும் நெக்ஸ்ட் இயர் வாங்கணும்னு சொல்லிட்டு. அதுக்காக தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.